ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிநிலை சேனல். என்னடா எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன்னு பார்க்கிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணி ஒரு பக்கம் பிக்னிக் போகலான்னு கிளம்பியாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணிமுத்தாருக்கு தாங்க நம்ம போகிறோம். வீட்டிலேருந்து சோத்து முட்டை எல்லாத்தையுமே கட்டி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம புது கார் வாங்கினதுக்கப்புறம் அவ்வளோவா ரொம்ப வெளியில் போகலை. ஃபஸ்ட் டைம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பக்கத்தில் மட்டும் தான் இப்போ பாப்பா ஸ்கூலுக்கு, மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி தாங்க சின்ன இந்த பக்கத்தில் இருக்க ஊருக்கு தான் போனோம். வேறு எங்கேயுமே போகலை. அதனால் இந்த தடவை எங்கேயாச்சும் குளிக்க கூட்டு போங்கன்னு பிள்ளைங்க 2 பேருமே சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால் சாட்டர்டே சண்டே லீவு தானே அப்படின்ட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு மணிமுத்தாறு தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். மணிமுத்தாருக்கு நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே போயிருக்கேன். ஆனால் அந்த டேம் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அவ்வளோவா பார்த்ததில்லை. ஏன்னா இருட்டாகிற டைமில் தான் போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. லைட்டாக பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கே ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபால்ஸ்லாம் குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் குளிச்சதில்லை. அதனால் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேங்க நானும் மணிமுத்தாருக்கு. வண்டி டிக்கியில் சோத்து முட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. காரில் போயிட்டு இருக்கும் போது அன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. பாப்பா இன்னைக்கு சுதந்திர தினத்துக்கு ஒரு பாட்டு படிப்போம். பாட்டை படி பார்ப்போம். வாயிலே வராது. சும்மா ஒன்று தெரிஞ்சதை படி. சச்சே மாரி மேரி ஆயிதா வத்துதே வத்துதே தாய் மண்ணே வணங்கப்போ தாய் மண்ணே வணங்கப்போ வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். நன்றி. மீண்டும் அவர்கள் சல்யூட் ஆர்டர். இன்னைக்கு எங்க ஸ்கூல் போடாம கட் அடிச்சிட்டோம் பாத்தீங்களா? அதில் ஒரு கடல் முட்டை கொடுக்குறதுக்கு நான் போகாமலே இருந்திருப்பேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஃபார் வீடியோ. இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு சுதந்திர தினம் அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. அன்றைக்கி அப்லோடெலாம் பண்ண முடியலைங்க. 2 நாளாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் வாய்ஸ் கொடுக்க நேரம் இல்லை. அதனால் இன்றைக்கி தாங்க நான் போடுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறனால இன்றைக்கி பிள்ளைங்களாம் காருக்குள்ளே கடந்து என்னது இந்த பாட்டை படிக்கிறேன்ட்டு ஒரே கொலவரியாக கொண்டுட்டு இருந்தாங்க பாப்பா. அவளுக்கு படிக்க தெரியாமல் என்னமோ சாரி பூரி மேரின்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தான். சரி அப்படின்ட்டு எதையோ ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக மணிமுத்தாறு வந்து சேர்ந்தாச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே டிராஃபிக்கு. நாங்கள் குற்றாலம் போனால் அங்கே தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினச்சி இங்கே மணிமுத்தாரில் வந்து நல்லா ஃப்ரீயாக குளிக்கலாம் அப்படின்னு இங்கே வந்தால் இங்கே ஒரு ரொம்ப கூட்டாங்க. அதுலேயும் இந்த மலைப்பகுதியில் ரோட்டில் மேலே மலையில் ஏறதுக்குள்ளே ரொம்ப சங்கடமாகி போச்சுங்க. டிராஃபிக்கு நாங்கள் தான் முன்னாடி இப்போ கடைசியாக நிற்கணும் பார்த்தோம்னா எங்களுக்கு பின்னாடி ஒரு 10-15 வண்டியாவது நின்றுச்சுங்க. ஒவ்வொரு வண்டியையும் செக் பண்ணி உள்ளே விட்றதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. நல்ல வேலை அங்கெல்லாம் ஒரு ஐஸ்கிரீமு சமோசா அந்த மாதிரிலாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி தின்னுக்கிட்டே அப்படியே உட்காந்துக்கிட்டு தான் ட்ராவல். ஒவ்வொரு வண்டியாக மூவாய் போகிறதுக்கே அதுக்கே ஒரு 1 ஹவர்கிட்ட ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக உள்ளே போய் டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. காருக்கு 50 ரூபா டிக்கெட் போட்டிருந்தாங்க. பெரியவங்களுக்கு எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் 30 ரூபா டிக்கெட் போட்டிருந்தாங்க. சின்ன பசங்க 2 பேருக்கும் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் 20 ரூபா டிக்கெட் போட்டிருந்தாங்க. மொத்தம் 150 ரூபா ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளோடி போகிறதுக்குள்ள தலை சுற்றே வந்துருச்சுங்க. ஏற்கனவே சும்மாவே நாங்களாம் வாந்தி எடுக்கிற கேஸு தான். கொஞ்சம் லாங் ட்ராவல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் வாந்தி வர மாதிரியே இருக்கும். எங்கள் பாப்பா அந்த மலையில் ஏறவும் இறங்கவுமா இது பண்ணுறதுல எனக்கு அப்படியே தலை சுற்றுது. எனக்கு வயிறு கலக்குது. எனக்கு குடல்லாம் வெளியில் வந்துடும் போலியே அப்படிலாம் இருக்குது. குடலை பரட்டுது அப்படி இப்படிலாம் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு வழியாக ரோடு வேறு சின்ன ரோடாக இருந்துச்சுங்க. இடையில வேறு வேனு கார்லாம் எது தப்புலையும் வருது. வண்டியை ஓரங்கட்டி எப்படியோ போகிறதுக்குள்ள ரொம்ப சங்கடமாகி போச்சுங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன கார் வச்சுருந்தோமா, இது கொஞ்சம் பெரிய காருன்னொடனே எங்கள் வீட்டுக்காரங்களுக்கே எனக்கு ஒரு கணிப்பு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கார் இவ்வளோ தூரத்துக்குள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரிய மாட்டேங்கி அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. காரை கொண்டு போய் நிப்பாட்டினதாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே குரங்குகள் கூட்டம் தாங்க முடியலை. சூப்பராக குரங்குகள்லாம் அங்கேயும் போய் இறங்கவுமே வரவேற்க வந்துருச்சு. கையில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு போயிருமோன்னு ஒரு பயம். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கையில் இருக்க செல்லை பிடிக்கிட்டு போயிருமோன்னு ஒரு பயம் தாங்க முடியலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு கிளம்பியாச்சுங்க. ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஏகப்பட்ட கூட்டங்க. தண்ணி கம்மியாக தாங்க விழுந்துட்டு இருக்குது. 2-3 ஃபால்ஸாக விழுந்த மாதிரி இருக்குது. இந்த சின்ன ஃபால்ஸ்லாம் குளிக்கவே விடலைங்க. அதில் ஒரு மாதிரி கம்பியெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சைடில் மட்டும் தான் குளிக்க விடுறாங்க. அதுலேயும் நடுவில் வந்து செவுறு கட்டி ஜென்ஸுக்கு இந்த சைடும் லேடிஸுக்கு இந்த சைடுமா விட்டுருந்தாங்க. அதில் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப கூட்டமும் வேறு. அதில் எங்கே கொண்டு போய் தலையை கொண்டு போய் உள்ளே கொடுக்க இன்றைக்கி குளித்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பசங்களாம் உள்ள தண்ணிக்குள்ளே இறங்குனுச்சுன்னா வெளியிலே வராதுங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட தண்ணியை விட்டு வெளியில் வராதுங்க. இன்றைக்கி எப்படிடா குளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேராக தான் கொஞ்சம் கூட்டங்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் குளிக்க முடிஞ்சுது. எனக்கு ஏற்கனவே ஃபால்ஸுனாலே ரொம்ப உள்ள தள்ளி போனாலும் மூச்சு முட்டிட்டு வந்துடும். ரொம்ப எதிர்ப்பில் நின்னாலும் தண்ணி நம்ம தலையில் நனைஞ்ச மாதிரியும் இருக்காது.
கொஞ்சம் ஓரளவு மீடியமாக தான் நின்று குளிப்பேன் பார்த்துக்கோங்க. ஆள் வேற கரெக்டாக உள்ளே போட்டு அமுக்கி விடுவாங்க நம்மள. அதனால் நான் கொஞ்சம் பார்த்தே தான் குளிப்பேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குளிச்சு முடிக்க ஒரு 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியில் வந்தோம். சாப்பாடு பையெல்லாம் உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சாப்பாடு பையெல்லாம் உள்ளே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கவருக்கு எதுவுமே கிடையாதுன்னு, உள்ள அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடு பையை வந்து ஃபாரஸ்ட்டில் அங்கே செக் பண்ணாங்களே, அந்த செக் போஸ்ட் கிட்டேயே வாங்கி வச்சுட்டாங்க. சாப்பாடுலாம் உள்ளே அனுப்பலை. நாங்கள் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து சாப்பாடு பையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க கீழே வந்து இறங்கி சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க. எப்போதும் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக தாங்க எடுத்துகிட்டு வருவேன். ஏற்கனவே அந்த பிள்ளைங்க ட்ராவல் பண்ணுற டைமில் நிறைய சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துருங்க அப்படின்னு சாப்பாடு கொஞ்சம் குறைய கொண்டுட்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்து தான் எல்லா பிள்ளைங்களுக்கும் வயிறு பசிக்கு. எங்கள் பாப்பாவும் இன்றைக்கி வயிறு பசிக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்குறேன். எங்கள் பையனும் சாப்பாடு வேணுமோன்னு வந்து கேட்டுட்டு தான். சாப்பாடுலாம் இல்லைடா கையகள் விடான்னு சொல்லிட்டு ஏசிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க தட்டெல்லாம் போட்டு நக்கிட்டு கிடந்தாங்க. அது பேர் நல்லா உட்காந்து நக்குது பாருங்க. நான் சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சு ஐஸ்கிரீமை பிடிங்கி இது தின்றுச்சுங்க. நம்மளே மாதிரி கவரை உடச்சி உட்காந்து ஐஸ்கிரீமை நக்கிட்டு இருக்கேன். 25 ரூபா க்ளோஸு. அவங்கக்கிட்ட கோன் ஐஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேங்கோ ஐஸ் தான் இருக்குன்னாங்க. அது ஒரு ஐஸ் 25 ரூபானாங்க. 25 ரூபா ஐஸை குரங்கு பிடிக்கிட்டு போயிடுச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து நேராக மணிமுத்தாறு இந்த டேமெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு டேமை பார்க்கக்காண்டி வந்திருந்தோங்க. இந்த டேமில் பார்த்தீங்கன்னா தண்ணி கசிவு கொஞ்சம் வடிஞ்சிட்டு இருக்கும். இதோட தண்ணி கசிவே இல்லைங்க. சும்மா எப்படியே வெறும் பாறையாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லைனா தண்ணீர் வடிஞ்சிட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போது ஃபால்ஸில் இருந்து தண்ணீர் விழுற மாதிரியே ஒரு அழகாக இருக்குங்க. இந்த தடவை ஒன்றுமே தண்ணி எதுவுமே இல்லாமல் வெறுமனையாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. சுற்றி இந்த நல்ல செடிகள்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து நல்லா நீர் தேக்கம்னு நல்லா பூசி இந்த சிமெண்ட் வச்சே பேர் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கேங்க. சிமெண்ட் வச்சு அழகாக பேர் எழுதியிருந்தாங்க. அப்புறம் மணிமுத்தாறு அப்படிங்கிற பேரும் நல்லா சிமெண்ட் வச்சு அழகாக எழுதி வச்சுருந்தாங்க. தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் கடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மேலே டேம்லேயுமே தண்ணியெல்லாம் கொஞ்சம் கடந்துச்சு. மேலே டேமுக்கு போகலாம் அப்படின்ட்டு மேலே இந்த படிக்கட்டில் தான் ஏறி போகணுமா. படிக்கட்டு வேறு ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. ஏறதுக்கே பயமாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே எங்கேயும் உளுந்துருமா கால் மாட்டிக்கிடுமோன்லாம் பயமாக இருந்துச்சு. மேலே படியை பார்த்தீங்கன்னா போகுது பெய்கிட்டே இருக்குது படி. மேலே ஏறவே முடியலை. கால் கையெல்லாம் வலி தாங்க முடியலை பார்த்துக்கோங்க. நடக்க முடியாமல் நானும் எங்கள் பாப்பாவும் உட்காந்து மெல்லாமல் போயிட்டு இருந்தோம். எங்கள் தம்பிலாம் குடுக்குன்னு மேலே ஏறிட்டான் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரங்களும் நானும் பாரு இப்போ வேறு நானும் தம்பியும் போட்டி வச்சு ஏறோன்ட்டு எங்கள் தம்பியும் எங்கள் வீட்டுக்காரங்களும் வேகமாக குடுக்குன்னு ஏறி போய் கடைசியில் அங்கே போய் மூச்சு வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டாரு. நாங்கள் மெல்லமாக நின்று 4 படியாக நான் ஏறி மூச்சு வாங்கி மேலே ஏறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டு குறுக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மேலே ஏறி டேமை போய் பார்த்தா டேமில் தண்ணி கொஞ்சமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதே அடி வந்து எவ்வளவோ அடி தண்ணி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு பார்க்க கம்மியாக இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சு. அந்த மேலே மலையிலேருந்து கீழே பார்க்கும்போது இந்த செடி இந்த தென்னை மரம்லாம் பார்க்கும்போது குட்டியாக இருந்துச்சு. எங்கள் பையன் பாருங்க கையை வச்சு காமிக்க இவ்வளோதாம்மா தெரியுது, தென்னை மரம் இவ்வளோ தான் இருக்குது சைஸ் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருந்தான். அந்த லெவலில் ரொம்ப குட்டியாக தெரிஞ்சிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு ஆள் வேறு அங்கே நடந்துகிட்டு இருந்தார். இந்த ஆள் பெரிய ஆளா சின்ன ஆளான்னு தெரியல. ஒரு சின்ன பையன் கணக்கில் குட்டியோண்டி தாங்க தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. மேலே நின்று பார்க்கும்போது இப்படியே பச்சை பசேன்னு நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் ஒரு காற்றடிக்கும் போது அங்கே விழுந்துருவோன்னு ஒரு பயம். இதுதான் முருங்கைக்காய் வச்சு சரட்டை வச்சு சோறு பொங்கி முருங்கைக்காய் கூட்டு இந்த இதில் இருக்க கீரையை இப்படி உருவி இது வந்து கீரை கூட்டு. அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் பறித்து இது ஒரு பொரியல் அந்த மாதிரி வச்சு நாங்களாம் விளையாண்டுருக்கோம். நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளையா விளையாடுறச்சுல நீங்களாம் இந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். முருங்கைக்காய் இந்த மாதிரி இது வந்து இந்த செடியில் தான் தழுக்கும். ஆமாங்க. நீங்களாம் இந்த மாதிரி செடியை பிடிச்சி விளையாண்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அந்த செடியில் உள்ள அந்த காயையும் அந்த கீரை இதெல்லாம் உருவி நான் வந்து சரட்டையில் போட்டு இது வந்து கீரை பொரியல், இது வந்து முருங்கைக்காய் கூட்டு, அந்த பூவெல்லாம் பிச்சு இது வந்து பொரியல் அப்படிலாம் சொல்லி எங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிக்கெலாம் ஒரு குட்டி பிளேட்டு இந்த மாதிரி சின்ன செப்பு சாமான்கள்லாம் வீட்டில் வச்சுருப்போம்ல. அந்த மாதிரி சின்ன வயசில் உள்ள செப்பு சாமான்கள் அதுக்கு வீட்டில் உள்ள சரட்டைகள் இதெல்லாம் எடுத்து வச்சு கரண்டியெல்லாம் எடுத்து வச்சு தெரியாமல் எடுத்து வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சு விளையாண்டு தண்ணியை போட்டு கரைச்சி தோசை சுடுறேன், இட்லி அவிக்கிறேன், இந்த மாதிரிலாம் விளையாண்டுருக்கேங்க. நீங்களும் அந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா அந்த இதில் பூவெல்லாம் நல்லா சூப்பராக பூத்தி இருந்துச்சு. இந்த பூவை ஆஞ்சிட்டு இருந்தா அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இருந்து கீழே இறங்கணும். இறங்கச்செல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இறங்கிட்டோங்க. கொஞ்சம் காலில் ரொம்ப வலி இல்லை. ஏறும் போது ரொம்ப இறங்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இறங்கும் போது விறுவிறுன்னு இறங்கியாச்சு. இறங்கி கீழே வந்ததுக்கப்புறம் இந்த சறுக்கு மட்டும் தாங்க இருந்துச்சு விளையாடுறதுக்கு. வேறு எதுவுமே இல்லைங்க. நிறைய அப்படியே பராமரிப்பு இல்லாமல் அப்படியே போட்டிருக்காங்க. இதுவுமே சறுக்கில் பெயிண்ட் அடித்து எந்த வருஷ காலம் ஆகுதோ தெரில. அது சொரன்னு இருக்குது. இதில் விளையாடாதீங்கடான்னு கேட்டேன். 2 பேருமே கேட்க மாட்டேன்ட்டாங்க. சறுக்கில் வந்து விளையாண்டு 2 பேருமே பேண்ட்டை கிழிச்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. சறுக்கெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு நானே எங்கள் வீட்டுக்காரங்களும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு அங்கேயே.
தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கற்கள் ஆக ஆரம்பிச்சிச்சு. 6:30 ஆகிடுச்சு. வந்துட்டு இருக்க வழியில் கல்லிடைக்குறிச்சி வழியோடு தான் வந்தோம். அதனால் கல்லிடைக்குறிச்சியில் இந்த அந்தோனியார் கோயில் உண்டு பார்த்துக்கோங்க. சாயந்தரம் 6:30 6:30க்கு பூசை உண்டு அப்படின்ட்டு இன்றைக்கி சாட்டர்டே தானே, அதனால் சாயந்தரம் ஈவினிங் பூசை உண்டியா, அதனால் பூசைக்கு இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர்களே நிப்பாட்ட சொல்லியாச்சு. வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு அதிலே கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. அந்த கோயிலுக்கு ஏற்கனவே நிறைய தடவை வந்திருக்கேன். கோயில் சூப்பராக இருக்குங்க. செவ்வாவும் கடைசி செவ்வாலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பூசையெல்லாம் முடிஞ்சிட்டு வெளியில் வந்து கெபியை தொட்டு கும்பிடலான்னு வெளியில் வந்துருந்தான் பார்த்துக்கோங்க. அந்த மாதா பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. ஜோமால லைட் வச்சு அப்படி அழகாக போட்டுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. மாதாவையும் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. மணி 7:30 கிட்ட ஆயிடுச்சு பூசையெல்லாம் முடிஞ்சு வெளியில் வரதுக்கு. அதனால் நைட்டு சாப்பாடு பிள்ளைங்க ஹோட்டலில் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மதிய சாப்பாடு வீட்டில் இருந்து பண்ணி கொண்டுட்டு வந்தாச்சு. அதனால் நைட்டு சாப்பாடு ஹோட்டலில் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. 2 பேருக்கும் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு தாங்க வந்தாச்சு. வெளியில் வந்து ஒரு மரத்தில் இருந்து தண்ணி விழுகிற மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பிள்ளைங்க நின்று அதில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. சரி வாங்கடா உள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் சாப்பிட்றதுக்காக உள்ளே போய் டேபிளில் பிடிச்சாச்சிங்க. இடம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. நான் வந்து கறி தோசை தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதனால் எனக்கு கறி தோசையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபப்பும் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது முதல்ல வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்குள்ள சாப்பாடுலாம் வரல. எங்கள் சின்ன பையனுக்குள்ள சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக தாங்க டிஷ் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிலோனு சிக்கன் கொத்துவா என்னமோ வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்து சிக்கன் கொத்து புரோட்டா வாங்கியிருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் வாங்கி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே நல்லா விளையாடுறதுக்கெலாம் நிறைய இந்த சறுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க வந்து அதில் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே விளையாட விட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்காரங்களும் சும்மா அப்படியே வாக்கிங் மாதிரி அப்படியே சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஹோட்டல் எல்லாத்தையுமே. டைம் ஆகிடுச்சு. பிள்ளைங்களவே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்த இடத்துல 2 பேருமே அப்போ தான் வேக வேகமாக ஓடி ஓடி ஒவ்வொரு இதுலேயே ஏறி ஏறி விளையாண்டுட்டு இருக்காங்க. என் நேரம் ஆகிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். அம்மா இருங்கம்மா கொஞ்சம் நேரமாக நான் இதில் விளையாடலாமா அதில் விளையாடலாமான்னு சீசாவில் விளையாடுறது, சறுக்கில் ஏறி விளையாடுறது, ஊஞ்சல் ஆடுறதுன்னு ஒவ்வொரு பக்கமாக ஏறி 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 சுற்றிக்கிட்டு இருந்தாவ. இந்த டைம் ஆகிட்டு இன்னொரு நாள் வரலாம், எப்போனாலும் வந்து விளையாட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கேட்கவே மாட்டேன்ட்டேன். நான் அதில் விளையாடலாமா நான் இதில் விளையாடலாமான்னு ஏறி ஏறி விளையாண்டுட்டு இருந்தேன் எங்கள் பாப்பா. இது ஒரு வாத்து மாதிரி இருந்துங்க. இதில் ஏற முடியாமல் இதில் ஏறி உட்காந்து ஃப்ரிங்கு மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான். அதை விளையாண்டுட்டு இருக்கல எங்கள் பையன் நான் ஏற போகிறேன்னு அவன் ஏறிட்டு இருக்கான். அவனுக்கு ஏற முடியலை, கால் கொஞ்சம் கட்டையாக இருக்கிறானா, ஏற முடியாமல் அவனும் ஏறி அதில் உட்காந்து விளையாண்டுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல், இதில் ஊஞ்சல் வந்து இப்போ பெரியவங்களும் நல்லா உட்காந்து ஆடலாம். என்ன பெரியவங்களாம் ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காக நடுவில் வந்து இந்த ஸ்டீல் வச்சு கம்பி மாதிரி வச்சு இது பண்ணியிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க மட்டும் விளையாடுறதுக்காக. எங்கள் பாப்பாவும் தம்பி தொத்தி ஏறிட்டாங்க. ஒரு பாப்பா வேற ஊஞ்சல் ஆட போகிறேன்னு அதுவும் வந்து நின்றுச்சு. அதையும் தூக்கி உள்ளே உட்காராச்சு. ஒரு ஹாய் சொல்லுனதுக்கு பயந்து போய் கம்பியை பிடிச்சிட்டு ஹாய் கூட சொல்ல மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் விளையாண்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு ஸ்ப்ரைட்டை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஓகே பாய், see you.